ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்போல்லாம் இட்லி தோசைக்கு அரிசி வைப்போமோ அந்த டைமில் நீங்கள் இது கூட ஒரே ஒரு பொருள் நீங்கள் சேர்த்து அரைச்சி பாருங்கள். அந்த இட்லி பதம் நல்லா பஞ்சு போலும் கிடைக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் தோசை ஊற்றல் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்காக நீங்கள் வேக வச்ச ரைஸ் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் அந்த அரிசி கூட நல்லா நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை கொண்டு போய் நீங்கள் கடையில் அரைச்சிட்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரிங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடையில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், கடையில் கொண்டு போய் நான் மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நீங்கள் நைட் டைமில் கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்து நல்லா நீங்கள் கலக்கி வச்சிங்கன்னா மறுநாள் காலை நீங்கள் என்ன பண்ணி நல்லா புளிச்சிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து கலக்கிட்டு இட்லியோ இல்லை தோசையோ நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி தாங்க ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி நான் வேக வச்சு ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றிருக்கேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னுட்டு. அந்த இட்லியும் சரி தோசையும் சரிங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்கும். இப்போ இந்த இட்லியை நான் பாதியை போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இட்லியை நம்ம பாதியை புட்டாச்சு, நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லியும் சரி தோசையும் சரிங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்க்கு தாங்க. நம்ம வீட்டில் நம்ம சிங்கை என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே சரிங்க, சிங்க்குக்குள்ளே நிறைய காக்ரோச் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி காக்ரோச் வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நைட் டைமில் சிங்கில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சிங்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் நீங்கள் டெட்டால் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் பேப்பர் அப்போல்லாம் நியூஸ் பேப்பர் மடக்கிட்டு இந்த வாட்டர் ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுங்க, சிங்க்கு வெளியே வந்து கரப்பான் பூச்சி வராது. இந்த டெட்டால் வாசனைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கரப்பான் பூச்சி ஃபுல்லாகவே எல்லாமே இறந்து போயிடும். கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் எடுத்துருக்குங்க. இந்த சாக் பீஸ் வச்சுட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் மொத்தமாக 4 சாக் பீஸ் எடுத்துக்க 4 பீஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரே ஒரு சாக் பீஸ் மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சுட்டு நல்லா நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரே ஒரு சாக் பீஸ் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கப் ஒன்று எடுத்துக்கோங்க. கப்புக்குள் நம்ம சாக் பீஸ் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம தோசைமாவுக்கு சேர்க்கக்கூடிய ஆப்ப சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுவும் நம்ம சேர்த்து பின்னாடி தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாக் பீஸ் ஃபுல்லாக நல்லளுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக தண்ணியும் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம சாக் பீஸ் ஃபுல்லாக நல்லா நனைஞ்சிருச்சுங்க. ஒரு விரல் மட்டும் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்காக தாங்க. நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் சோப்போ இல்லைனா விம் ஜெல்லு அப்படிலாம் பித்தாம்பாரி பவுடர் எதுவுமே இல்லாலும் கொஞ்சம் சாக் பீஸு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்தாலுமே இந்த பாத்திரம் ஃபுல்லாக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாமி பிளேட் மட்டும் எடுத்திருக்கேன். இது மேலால் கொஞ்சம் போல் நீங்கள் சாக் பீஸ் லிக்விட் ஊற்றிட்டு கை வச்சு மட்டும் நீங்கள் தேய்ச்சி விடுங்க. ஸ்க்ரப்பு நார் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். கை வச்சு மட்டும் நீங்கள் முன்னாடி பின்னாடி அந்த பிளேட்டு ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்க. நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகும். இப்போ நம்ம முன்னாடி பின்னாடி 2 தேய்ச்சி முடித்த பின்னாடி இந்த பிளேட்டை நம்ம கீழே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக வேறொரு கப்பில் நம்ம தண்ணி எட்டு வந்துடலாங்க. தண்ணி எடுத்துட்டு முன்னாடி இந்த சாக் பீஸ் கப்பை நம்ம சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே நல்லா நனைச்சி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வளர்ப்பு தன்மை எதுவுமே இல்லைங்க, நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குங்க. நிறைய பேர் நினைப்பீங்க பளிச்சுன்னு ஆகுமானிட்டு, கண்டிப்பாக பளிச்சுன்னு ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சு பின்னாடி இந்த கப்பை நம்ம சைடில் வச்சுக்கலாம். முன்னாடி பின்னாடி 2 பக்கம் நீங்களே பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா சோப் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் விம் சோப்லாம் யூஸ் பண்ணலையே பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக. அந்த சோப்பை கவரை ஓப்பன் பண்ணி சைடில் வச்சுட்டு கூடவே நம்ம பீட்ரூட் துருவெல்லாம் துருவலையே அந்த கட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேட் ஒன்று வச்சுட்டு நம்ம சோப்பை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. எப்படி நம்ம வீட்டில் பீட்ரூட்டு காய்கறிலாம் துருவி எடுக்கிறோமோ அதே போல் சோப்பை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு ஃபுல்லாகவே நான் துருவி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்க, ஒரு சோப்பு ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாக துருவி எடுத்தாச்சு. பார்க்க நல்லா உதிரி உரியாக இருக்குங்க. இந்த சோப்பை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கணுங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சோப்பு ஃபுல்லாகவே நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பிளேட்டை நீங்கள் சைடில் வச்சுட்டு இன்னொரு பிளாஸ்டிக் கப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொரு பிளாஸ்டிக் கப் எடுத்துகிட்டு கூடவே ஒரு ஸ்பூனை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சோப்பை நீங்கள் கொஞ்சம் போல் மட்டி எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுக்காதீங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விம் ஜெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் 10 ரூபா பேக்கெட் விம் சோப் வாங்கி இது போல் நீங்கள் நல்லா துருவி நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணுவீங்களோ அப்போல்லாம் ஒரு கொஞ்சம் போல் எடுத்து ஒரு கப்புக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப்போ இல்லை சாஃப்ட்னரோ எது வச்சும் இந்த லிக்விட் தொட்டு நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஒரு கொஞ்சம் சோப்பை நீங்கள் போட்டு நல்லா லிக்விட் மாதிரி கரைச்சிட்டு எவ்வளோ பாத்திரம் வேணாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நிறைய காசை மிச்சப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சோப்பை வச்சு ரொம்ப நாளைக்கு மேலே வச்சு யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கப்பை நம்ம சைடில் வச்சுட்டு நம்ம பிளாஸ்டிக் கப் இருக்குல்லையே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய நார் எடுத்திருக்கேன். நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணுற ஸ்க்ரப்பு தாங்க. இதை சைடில் வச்சுட்டு ஒரு பழைய சீப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. கூடவே நீங்கள் ஒரு லப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லப்பரை சைடில் வச்சு சீப்பு எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பர் இருக்குல்லையே, ஸ்க்ரப்பை நீங்கள் சீப்பு மேலால் இது போல் நீங்கள் மாட்டி விட்டுக்கோங்க. மாட்டி நல்லா விட்டுட்டு நல்லா அந்த பல்லு மேலே கை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லப்பர் பேண்ட் டைட்டாக நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம டைட்டாக போட்டு விட்டாச்சு. இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கும் அப்படின்னா நம்ம வீட்டு சிங்கை க்ளீன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிங்கை சரி பாத்ரூம் சரி ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக அழுக்கு விட்டுருங்க. நம்ம டேரெக்டாக கையால் யூஸ் பண்ணால் கையில் அங்கங்கே கிராச்சஸ் ஏற்படும். ஆனால் இது போல் நம்ம தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கை எந்த வித டேமேஜும் ஆகாது. அழுக்குமே ரொம்ப சுத்தமாக போயிடும். நான் இன்றைக்கி சிங்கை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ண முடியும்னுட்டு. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இப்போ நம்ம சீப்பை வச்சு எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் தண்ணி திருப்பி விட்டுக்கோங்க. தண்ணி திருப்பி விட்ட பின்னாடி எல்லா பக்கம் நீங்கள் இன்னொரு வாட்டி நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீப்பை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சீப்பை க்ளீன் பண்ணியாச்சுங்க. சீப்பை நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் சிங்கை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள். சிங்க்குமே ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும். டக்குன்னு வேலையுமே முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.